ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா இந்தாம்மா காஃபி எடுத்துக்கோ. அம்மா இந்தாங்க. குடுமா. அப்பா, தலைவலிக்கு ஒரு காஃபியை சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கு. வாமா வினோ. என்ன வினோ, முன்ன பின்ன பாக்காதவங்கள பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, அப்படி இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்கள பார்த்தா கூட பயப்பட மாட்டேன். தெரிஞ்சவங்கள பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு. என்ன வினோ, உனக்காக தான் இவ்வளவு நேரம் கற்பகம் காத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து இப்படி சொல்ற? இல்ல, என்கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருந்தா போன்லயே சொல்லிருக்கலாமே. அது ஒண்ணு இல்ல வினோ, புது வீடு வாங்கி இப்பதான் முதல் பொங்கல் கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி பழைய வீட்டுல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் மகனும் என் பேத்தியும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படியா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அதான் புது வீட்டுல வச்சு பொங்கல் கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னதான் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனாலும் இதெல்லாம் போன்ல சொன்னா நல்லாவாமா இருக்கும். அதான் முறைப்படி நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, நீங்க எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இதெல்லாம் சரியா வராதுமா. நாங்க எப்பவும் போல இங்கேயே பொங்கல் கொண்டாடிக்கிறோம். அதுதான் நல்லது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாங்க எங்கேயுமே வரல. அது மட்டும் இல்ல, இது பொங்கல் சீசன். கடையில வேற நிறைய வேலை இருக்கும். அதனால வாய்ப்பும் இல்ல. ஆமா, உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருந்திருக்கு? கற்பகம் தான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றா இல்ல, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, பசங்களுக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும்னு ஆசையா இருக்குல்ல. அதானே, இப்படி சொன்னா எப்படிமா? இங்க பாருவினோ, எல்லாரும் ஒன்னா கொண்டாடலான்னு யோசனை சொன்னதே என் பையன்தான். அவன் தான் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாமா. இங்க பாருமா வினோ, முன்னாடிதான் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. எல்லா விசேஷத்தையும் தனியா கொண்டாடணும். இப்பதான் நமக்கான புது சொந்தம் இருக்கிறப்போ நம்ம எதுக்கு தனியா கொண்டாடணும் சொல்லு? அத்தை, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வேணா போய் கொண்டாடிட்டு வாங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதான் வாசாப்பாவே வர சொல்லிட்டாரே, பின்னையாம வேணாம் சொல்ற? போலாமா? ஆமாம்மா, தனியா கொண்டாடி போர் அடிக்குதுமா. உன்ன கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. ஆமா அண்ணி, போலாம் அண்ணி. வினோ, வாசு தம்பி மதிச்சு கூப்பிட்டுருக்காரு. போகலன்னா அது நல்லாவா இருக்கும்? அது மனசு சங்கடப்படாது? அந்த தம்பியும் பிள்ளைங்கள்லாம் ஒன்னா கொண்டாடணும்னு நினைக்குது. பசங்களும் மனசுல ஆசையை தேக்கி வச்சிருக்காங்கம்மா. ஒருட்டு போயிட்டு வந்துருவோம். நாங்க ஒன்னும் புதுசா சொல்லலையே. நீங்க தானே பசங்க முன்னாடி ஒன்னா இருக்கலாம்னு சொன்னீங்க. என்ன கற்பகம்? ஆமா. ஆமாமா, ப்ளீஸ்மா போலாமா? இத்தனை பேர் ஆசைப்படுறோம், வாயேன் நம்ம எல்லாரும் ஒன்னா கொண்டாடலாம். சரி, போலாம். சூப்பர்மா, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா ஒரு விஷயம், நம்ம போறப்போ கனகாவையும் தம்பியையும் கூட்டிட்டு போலாம். நல்லா சொன்னப்போ. கஷ்டத்தை எவனாவது தோள்ல தூக்கிட்டு போவானா? ஏன் வேணும்? அவ உன் புள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது ரத்தம் குடுக்க வேண்டாம்னு சொன்னவ. அவளை போய் மன்னிச்சு கூட கூட்டிட்டு போலான்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ வேணா அவளை திரும்ப திரும்ப மன்னிச்சு முட்டாளாவே இரு. நான் அப்படி இருக்க முடியாது. நாம அவளை மன்னிச்சு விடுறதுனாலதான் அவ தப்பாவே நடந்துக்கிறா. சரி விடுங்க, மன்னிக்கிறது வினோவோட சுபாவம். கனகாவும் வந்துட்டு போகட்டும். இப்ப என்ன, நம்ம வீட்டுல இடம் இல்லையா என்ன?
கற்பகம், நீ இதுல தலையிடாத, சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் வினோ, அவ உனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் நீ அவளை விட்டு கொடுக்காம பேசுறேன்னா, அவ மட்டும் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிருந்தானா அவ்வளவுதான் போலயே. எங்களையெல்லாம் மறந்துடுவ போல இருக்கு. சரிதா. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அவ பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லாம இல்ல. ஆனா அதை நினைச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கடந்து போனதா மறக்கிறது தானே வாழ்க்கை. அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா எல்லாருக்குமே சங்கடம் தான். அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து அவ கூடவே இருந்தவ. நல்லதோ கெட்டதோ நமக்கும் அவங்கள விட்டா யாருமே இல்ல, அவங்களுக்கும் நம்மள விட்டா யாருமே இல்ல. என்னதான் சண்டை போட்டாலும் இது வரைக்கும் ஒன்னாதானே நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். தனியா விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ மனசு சொக்க தங்கம்தான், அது அப்படித்தான் யோசிக்கும். அதே மாதிரி கனகாவை விட்டா வேற யாரும் இல்லைன்னு சொல்லாத, கற்பகம் கோச்சிக்க போறா. அதே மாதிரி கனகா மேல உனக்கு எந்த கரிசனமும் வேண்டாம். இந்த தடவை அவ தனியாவே கொண்டாடட்டும். அப்போதான் நம்ம அருமை அவளுக்கு புரியும். நான் பலராம கிட்ட பேசிக்கிறேன். அத்தை, சரி அப்ப நான் கிளம்புறேன். சரி கற்பகம். ஆ, பசங்களா நாளைக்கு காலையில எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். நாளைக்கே வா. பின்ன அவ வைக்கிற பொங்கலை வாங்கி சாப்பிடுறதுக்கா போறோம்? பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருந்து கொண்டாட போறோம். ஒரு நாள் முன்னாடி போனா தானே சரியா இருக்கும். நீ கிளம்பு கற்பகம், நாங்க எல்லாரும் நாளைக்கு வந்துருவோம். பசங்களா நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. நாளைக்கு பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம், பொங்கல் கொண்டாடலாம். வினோ வந்துருமா, சீக்கிரம் வந்துரு. ஆ. போ போ, உன்னை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். உனக்கு ஒரு நல்லது பண்ணியே தீருவோம். பாட்டி, வினோதினி அம்மா வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கல்ல? அப்பவே கிளம்பிட்டேன்னு உங்க புது பாட்டி ரங்கநாயகி அம்மா சொன்னாங்க. வந்துருவாங்கடி. ஏன் திவ்யா, உனக்கு புது பாட்டி கிடைச்சிருச்சுன்னு இந்த பழைய பாட்டியை மறந்துடுவியா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. ஏன் சொல்ல மாட்ட? சரி சரி, நம்ம கதையை அப்புறம் பேசிக்கலாம். மதி கௌதம்ல எப்ப வருவாங்க? அவங்க கூட விளையாடணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வந்துருவாங்கடி, அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அட இருடி, கிளம்பனா வரமாட்டாங்களா? இப்ப என்ன அவசரம் உனக்கு?